வணக்கம். நான் தான் உங்க நரேட்டர் பேசுறேன். அமரன், அரண், ஆற்றல் கதைக்குள்ள போலாமா? இந்த அமரன், அரண், ஆற்றல் பயிற்சி கூடம் ஒரு காட்டுப் பகுதியில அமைந்திருக்கு. காட்டுப் பகுதியில ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், அதாவது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியில தான் இந்த அமரன், அரண், ஆற்றல் அகாடமி இருக்கு. பிரம்மாண்டமான சிகப்பு கம்பளம் விரிச்சு, ஒளி வீசும் விளக்குகள் தொங்கவிட்டு, பல சிற்பங்கள் செவுறுகளில் பொறிக்கப்பட்டு, கொஞ்சம் மாடர்ன் டச்சுக்காக நியான் லைட்ஸும் அமைச்சு, பெரிய ஜன்னலோட ரம்மியமாக காட்சி அளிக்கிறது தான் இந்த அமரன், அரண், ஆற்றல் பயிற்சி கூடத்தின் பொதுக்கூட்ட ரிஷப அரங்கம். இப்போ இந்த அரங்கத்துல 40 வயது கூடிய ஒருத்தர் நின்னு பேச தொடங்குறாரு. அவருக்கு எதிரில் நிறைய பேர் அங்க கூடியிருக்காங்க. வயது 18ல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிற நபர்கள்லாம் அங்க இருக்காங்க. இந்த நபர்கள் எல்லாம் இந்த பயிற்சி கூடத்துல கத்துக்க வந்திருக்காங்க. அதாவது நிழல் அணி குழுவினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தான் இவங்கெல்லாம். இப்போ அந்த அரங்கத்தோட நடுப்பகுதியில நின்று கூடியுள்ள எனது அருமை சகோதர கண்ணாடி அணிந்த நபர் பேச தொடங்குறார். அன்பு வணக்கங்கள். இங்க புதுசா வந்தவங்க நான் யாருன்னு யோசிக்கலாம். ஒரு ஸ்கூல் இருந்தா அதுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பயிற்சி கூடத்தோட தலைமை ஆசிரியர், தலைமை அதிகாரி எல்லாமே நான் தான். அமரன், அரண், ஆற்றல் இந்த பயிற்சி கூடத்துக்கு கீழே நிறைய குழுக்கள் இருக்கு. ஒவ்வொரு குழுக்கள் பற்றியும் நான் இப்போ சொல்றேன். முதல்ல ஆரம்ப குழு. ஆரம்ப குழுவே நீங்க தான். அதாவது பயிற்சி எடுத்து இந்த கெட்ட சக்திக்கு எதிர்த்து போராட வந்திருக்கீங்களே, நீங்க தான் ஆரம்ப குழு. அடுத்து வாகை பயிற்சி கருடன் குழு. இந்த குழுவினர்கள் தான் உங்களுக்கு பயிற்சி அளிக்க போறாங்க. இந்த குழுவோட தலைமை ஆசிரியர் வெண்பா. அடுத்த குழு அரண் காவலர். இந்த குழுவை சேர்ந்தவங்க உங்களுக்கு பயிற்சிலாம் அளிக்க போறதில்ல. அவங்க இந்த அமானுஷ கேஸ் எல்லாம் அவங்க தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சுலபமான கேஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களோட தலைமை ஆசிரியர் சித்தார்த். அடுத்த குழு ஆற்றல் வீரர். இந்த குழுவை சேர்ந்தவங்க மீடியமான கேஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க. அதாவது மீடியமான அமானுஷ்ய சக்தியை எதிர்த்து போராடுறதா இருக்கட்டும். இவங்களோட தலைமை அதிகாரி ஆரவ். அடுத்த குழுவின் பெயர் அமர வீரர். இந்த குழுவை சேர்ந்தவங்க ரொம்ப கடினமான, கஷ்டமான, ஆபத்தான கேஸ் எல்லாம் இவங்க தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அமானுஷ சக்தி எதிர்த்து போராடுவாங்க. இந்த குழு தலைமை ஆசிரியர் நாச்சியார். இந்த அமர வீரர் குழுவில் இருக்கிற எல்லாருமே அமரர் தான். அதாவது சாகா வரம் பெற்றவங்க. என்றுமே அதே இளமை தோற்றத்திலே காட்சியளிப்பாங்க. அடுத்த குழுவோட பேரு நிழலணி. நீங்க இந்த குழுவை சேர்ந்தவங்கள சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை தேர்ந்தெடுத்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இந்த குழுவோடைய தலைவர் ஷாம். உங்க எல்லாரையும் பரிசோதித்து சோதித்து மன அளவிலும் உடல் அளவிலும் பரிசோதித்து இதற்கு நீங்க தகுதியானவங்க என்று தேர்ந்தெடுத்ததே இந்த குழுவினர்கள் தான். இந்த அமரன், அரண், ஆற்றல் அரசாங்கத்துடைய ரகசியமான பயிற்சி கூடம் தான். இந்த ஆண்டின் ஆரம்ப குழுவினர்களே உங்களுக்குள்ள வயதளவுல நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். அதாவது 18 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கீங்க எல்லாரும். சில பேர் காலேஜுக்கு போயிட்டு இருப்பீங்க, சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, சில பேர் வீட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற நேரத்துல தான் நாங்கள் பயிற்சி அளிப்போம். வார இறுதியில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே தங்கிதான் ஆகணும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனிக்கிழமை. கல்லூரி சென்று கொண்டிருக்கும் மாணவர்கள் மட்டும் வார இறுதி இங்கே தங்க வேண்டாம். ஆரம்ப குழுவில் நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு எந்த சம்பளமும் எங்களால் தர முடியாது. ஆனால் உங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கும். மற்றும் உங்களுடைய ரேங்கை நீங்கள் அதிகமாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களால் பயிற்சி கருட குழுவுக்கு உதவி செய்ய முடியும். அதாவது சின்ன சின்ன உதவி தான். அதில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் உங்களோட ரேங்கை நீங்கள் அதிகமாக்கிக்கிட்டே போனீங்கன்னா உங்களால் மற்ற குழுவிலையும் சேர முடியும், அமர வீரர் குழுவை தவிர. அந்த குழுவை நீங்கள் சேரணும்னா உங்களுக்கு அந்த சாகா வரம் கிடைக்கணும். அதுக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்குது. உங்கள் ரேங்க் பொறுத்து தான்
உங்களுக்கு இங்க நிறைய சலுகைகள் கிடைக்கும். இப்போ வாகை பயிற்சி கருடன் குழுவோட தலைமை அதிகாரி வெண்பா பேச தொடங்குவாங்க. ஸோ வின்சென்ட் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் வெண்பா பேசணும். ஸோ பேசுறதுக்கு கூட உடையில ஒரு கொஞ்சம் கேப் இருக்கு. அப்போ அட்டண்டன்ஸ் மாதிரியே எடுக்கிறாங்க. இப்போ லைனா கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த பேர் கூப்பிடுறாங்க யாழினி. நல்லா பார்த்துக்கோங்க யாழினிய. இனிமே இவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து தான் நம்மளோட அடுத்தடுத்த காணொலியில இந்த கதை நகரப்போகுது. இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க கல்லூரியில ஃபைனல் இயர்ல இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வீட்டில் இன்டர்ன்ஷிப்னு போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களால இந்த இடத்துக்கு தான் நான் வரேன் அப்படின்னு இந்த ரகசிய இதை பற்றி சொல்ல முடியாது. அதனால அவங்க வந்து போய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எப்பவுமே பதட்டப்பட்டா நகத்தை கடிப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே இவங்க கூப்பிடுறாங்க, நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்புறம் ப்ரெசன்ட்னு சொல்றாங்க. அடுத்தடுத்து கூப்பிடுறாங்க. இவங்க அட்டண்டன்ஸ் எடுத்து முடிச்சக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஆண்டுக்காக இந்த பயிற்சி எடுக்க வந்தவங்க மொத்தம் வந்து ஒரு 10 பேர். ஆண்டாண்டு எப்பவுமே வந்து 10 பேர் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ரொம்ப அபூர்வமா ஏதாச்சும் நடந்தாதான் இந்த ஒரு ஆண்டுல வந்து நடுவில் யாராவது வந்து சேர்த்துப்பாங்க. யாழினி வந்து ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறாங்க. இந்த தலைமை அதிகாரிலாம் சொன்னாங்க இல்லையா, தலைமை ஆசிரியர்லாம் சொன்னாங்களே ஒவ்வொரு குழுவிலையும் அவங்களோட கண்ணை நோட் பண்றாங்க. அந்த கண்ணோட கருவிழி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கு. அதாவது அவங்க ஒவ்வொரு குழு சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு பச்சை, சிகப்பு நிறம், அப்புறம் கிரே கலர், இந்த மாதிரி மாத்தி மாத்தி வேற வேற நிறத்துல இருக்கு. இதை அவங்க கவனிக்கிறாங்க. இப்போ வெண்பா வந்து பேச தொடங்குறாங்க. வணக்கம் ஆதி விழுதுகளே, உங்க எல்லாருக்கும் மதிய சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அன்னபூர்ணி அரங்கத்துல வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு நிழல் அணி குழுவினர்கள் வந்து இந்த மொத்த அகாடமியை சுத்தி காமிப்பாங்க. சுத்தி காமிச்சிட்டு அப்புறம் திருப்பி உங்களை இந்த அரங்கத்துக்கே கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தலைமை ஆசிரியர், தலைமை அதிகாரி வின்சென்ட் அவர்கள் கையால உங்களுக்கு ஆரம்ப பரிசு, அதாவது இந்த மறக்க முடியாத பயணத்தை தொடங்க தேவைப்படுகின்ற பொருள்கள் அதுல இருக்கு. இது ஒரு சின்ன வரவேற்பு பரிசு தான். இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. இப்படி அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ யாழினி வந்து மற்றவங்களோட இந்த அன்னபூர்ணி அரங்கத்துக்கு வந்து சாப்பிட வந்திருக்காங்க. அப்போ இந்த நிழலணியோட குழுவினர்களும் அங்கதான் இருக்காங்க. குழு அதிகாரி ஷியாமும் அங்கதான் இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம், ஒரே கூச்சலும் கும்மாளமாவும் இருக்கு. எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா பொதுக்கூட்ட அரங்கத்துல இருந்து வருது. அந்த சத்தம் அதிகமாக வர்றதுனால ஷியாமும் என்ன ஆச்சுன்னு பார்க்க போயிட்டாரு. இன்னும் சத்தம் அடங்கலன்னொடனே நிழலணியை சேர்ந்த ஒரு சில பேரும் அங்க கிளம்பிட்டாங்க. அப்போ யாழினி அந்த அரங்கத்தின் வாசல் வழியா பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு சிகப்பு நிற வெளிச்சம் அப்படியே கண்ணையே மறைக்குது. கண்ணை திறக்க கூட முடியல, அவ்வளோ பிரகாசமா இருக்கு. அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அலறல் சத்தம். அன்பு நேயர்களே, இந்த சத்தம் எதனால வருது, இந்த வெளிச்சம் எதனால வருது, இந்த கேள்விக்கான விடையை நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம். மற்றும் இந்த அமரன் அரண் ஆற்றல் பயிற்சி கூடம் வந்து அகன் சோலை காட்டு பகுதியில தான் இருக்கு.